விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் போன குரு பெயர்ச்சி ஆனதும் ஆச்சு இருக்கிறதுலே வச்சு நல்ல பங்கமாக அடி வாங்கினது யார் அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள். கெட்ட பேர், நல்லதே பண்ணாலும் அங்கே கெட்ட பேர், குழந்தைகளால் மனக்கவலை, அம்மா அப்பாவை நினச்சி மனக்கவலை, நம்மளும் பெற்றவங்களை பற்றி கவலைப்படுறோம், சரி நம்ம ஆரோக்கியமாவது நல்லா இருக்கா, இல்லை அதுவும் போச்சு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திரும்பின பக்கம் எல்லாம் அடி எதிர்ப்புகள் தான். பொதுவாகவே மனதில் இருக்கிறது ஒரு ஃபில்டர் இல்லாமல் அப்படியே வெளிப்படையாக பேசிடுறவங்கன்னு உங்களை பற்றி நான் சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு எப்பயுமே அது பெரிய பிரச்சனையும் வரும். முதல்ல மற்றவர்களுக்காக வாழாமல் தனக்காக வாழ பழகுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்லைன் டிப் இதுதான். இன்னும் பின்னாடியும் இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உபயோகரமான பல விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட இறுதியில் சொல்ல இருக்கேன். பொதுவாகவே ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐ ஓப்பனராக தான் இருக்கணும். நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த இடத்துல தப்பு இருக்குது, இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தான். அதுவும் நம்மளுடைய கர்மா எந்த இடத்தில் பொதிந்திருக்கிறது, எதை பற்றிய கர்ம வினையை அனுபவிக்க நாம் பிறவி எடுத்திருக்கிறோம், இதை சொல்கிறது தான் ஜோதிடம்ங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். என்னோட அப்ரோச்சும் அஸ்ட்ராலஜியில் இந்த விதமாகத்தான் இருக்கும். இப்போது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகாலம் முடிந்து அவர் நேர்கதியில் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது ஓரளவு மனதுக்கு நல்லது. குலதெய்வங்கிறத நீங்கள் டோட்டல் சரணாகதி இந்த காலகட்டத்தில் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த காலிங் நேச்சுரலாகவே வந்திருக்கும். 5ஆம் இடத்து சனி அப்படி ஒன்று விட்டுற மாட்டார் யாரையுமே. பல பேருக்கு இந்த குலதெய்வத்தையோ நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ போய் ஒரு 2-3 தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த தொடர்புங்கிறது பூர்வீக வகையில் ஒரு தொடர்புங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான். இனி வரப்போகிற அந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்த போகிறது. அதற்குண்டான மாற்றங்களை இப்போவே மனதளவில் கொடுத்துரும் உங்களுக்கு. எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு கிரகம் நகர்ந்து ஒரு இடத்திற்கு பிரவேசம் பண்ண போகிறது அப்படின்னா அதற்கு முன்னதே நம்மளை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை நோக்கி எண்ணங்களை நம் மனதில் செலுத்த ஆரம்பித்து விடும். இது எல்லா கிரகங்களுக்குமே பொருந்தும். மனோகாரகன் சந்திரனுமே அப்படி தான். அதை பற்றிய எண்ணங்களை முன்னாடியே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போது கௌரவம், மதிப்பு, மரியாதை இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. நம்மளை யாரும் மதிக்கலை, நமக்கு உரிய மரியாதை கிடைக்கல, நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கல, அப்படி தான் நிறைய பேருக்கு பிரச்சனை ஓடின்னு இருக்கு. அது எல்லாமே உங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கல் அப்படிங்கிறது தீரும். ஏன்னா விருச்சிக ராசி லக்னத்திற்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்கு. புதிதாக இப்போ தான் திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறவங்க மனதில் பல கனவுகளோடு ஆரம்பித்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் ஒரு புரிதல் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு கை கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கையை கொடுங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு நட்புணர்வுங்கிறத வளர்த்துக்கணும்னா நீங்கள் முதல்ல அந்த பாவத்தை உங்கள் மனசில் வர வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம முதல்ல அவங்கள நல்லா கவனிக்கணும். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுக்கணும். பல பேருக்கு காதல் திருமணமாக கனியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய செலெக்ஷன் கரெக்டானது தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இந்த மாதத்தில் ஒரு பெரிய போனஸ் என்ன அப்படின்னு கேட்டால், சூரிய பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்றார், ராகு இருக்காரங்க, புத பகவான் வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆவார், செவ்வாயும் அங்கே உட்கார்ந்துருக்கார். இப்போ உங்களுடைய லக்னாதிபதியுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது தான் உங்களை இந்த கஷ்டமான காலத்தில் புல்லான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மறுப்பதற்கு இல்லை. இனி போக போக உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய் நல்ல சுப வலுவோடு தான் அவர் இருக்கார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பாதியிலே நின்று போச்சு, கையில் வருமானம் போகலை, இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசன்னால் வேலையாட்கள் சரியாக வரலை, இல்லை நமக்கு யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சோமோ அவர் சரியாக பண்ணலை, இந்த மாதிரியான குறைகள்னால ஒரு வீடு கட்டுற வேலையோ பாதியில் நின்று போயிருந்தால் அது எல்லாமே மளமளன்னு இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். சித்திரை மாதத்துக்குள்ளே வீடு ரெடி ஆகிடும். எங்கேருந்து அவ்வளோ பணம் வரும், எப்படி ஆட்கள் கிடைக்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் மளமளன்னு எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கடித போக்குவரத்து எனக்கு சரியான விஷயத்தில் இல்லை, அதனால் எனக்கு இந்த லோன் எனக்கு கிடைக்கிறதுல தாமதமாச்சு, இப்போ கிடைக்கும். வண்டி வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிங்க, ஒரு பழைய வாகனம் இருந்தது, இதை கையில் பணம் இல்லாதனால இதை மாற்றுறதுக்கே எனக்கு வழி இல்லாமல் இருந்தது அப்படின்னா இப்போ அழகாக அந்த வண்டியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மாடலில் ஒரு நல்ல வண்டி வாங்குவீங்க. அது 4 வீலரோ 2 வீலரோ எதுவாக இருந்தாலும். முக்கால்வாசி 4 வீலர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கார், அது இப்போ வாங்கினேன் அப்படின்னு கூட நிறைய பேர் வாங்கலாம். அடுத்ததாக உங்களுக்குன்னு புதுசாக ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க, நிறைய வேலை மாறிட்டேன், இந்த வருஷத்துக்குள்ளே 2 வேலை மாற்றம் ஆகிடுது, இதாவது நிற்குமா அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வேலை உங்கள் மனதுக்கு ஓரளவு பிடித்ததாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மரியாதை அந்த இடத்துல கிடைக்கக்கூடியதாக கட்டாயமாக இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதில் இருந்தது, ஒரு நிரந்தரமாகவே இல்லை, ப்ரெடிக்டபிளாகவே இல்லை,
இன்றைக்கி வரும் ஒரு 4 நாளைக்கு வராது அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த நிலைமை மாறி ரெகுலராகவே கையில் நீங்கள் வந்து புரளக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது, கையில் புரள்ற காசு சொல்கிறோம் இல்லையா, அது நல்லபடியாக இருக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களை பற்றி சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின் 8வது இடம், இது மறைபொருள் ராசி, இப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா. அதை தான் வந்து நான் இன்னொரு மாற்றி எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, போராட்டமே உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால் பொழுது விடிஞ்சால் ஒரு கஷ்டம் நமக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னு மனதளவில் ரொம்ப வந்து ஒரு கவலைகள் அழுத்தினால் கூட, அதுவும் குறிப்பாக இந்த பிப்ரவரி ஆரம்பித்து ஒரு 10 நாள் வேணால் போயிருக்கோம். பிப்ரவரி மாதம் முழுக்கவே வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் மோட்லேயே நிறைய பேர் போயிருப்பீங்க ஏற்கனவே. அதாவது சந்திரன் வந்து நீச்சமானதுனால மட்டும் அது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த நீச்ச பங்கம் கிடச்சிருத்துன்னா அது ரொம்பவே அழகாக வேலை செய்யும். விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ பொதுவாக அதில் பெண்களுடைய மனத்துணிவுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கு. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தேல் பவுன்ஸ் பேக். அவங்களே அதை எழுந்து அவங்களுக்கே தன்னை சரிப்படுத்திக்கக்கூடிய வழி தெரியும். இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களே, ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு போர் வீரன், படை தளபதி. அதனால் ஒரு போராட்டம் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த தளபதியினுடைய பங்கு மிக மிக முக்கியம். அந்த தளபதி வந்து ரொம்ப ஒரு மன துணிவோடு இல்லை அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க கஷ்டம் பிரச்சனைன்னு தெரியறது அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஆற்றல்ங்கிறது அந்த பெண்ணினுடைய மன வலிமையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, அறிவுரையாகவே இதை எடுத்துக்கோங்க கோச்சிக்காமல். ஏன்னா நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசுலேயே ஒரு விஷயம் வந்து தானாக பட்டால் தான் நீங்கள் வந்து அதை உணர்வீங்க. அதை உணர்ந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அது உங்களுக்காக தான் அது வரும். உங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு விதமாக நம்மளோட மனசை வந்து ஆழ் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய ஓட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். அது உள்ள ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அது எல்லாம் ஒரே நாளில் அது வெடிக்கும். அப்போ வந்து அது ஆரோக்கியத்தை பாதிக்கும். அடுத்தவர் 6ஆம் இடத்திற்கு வருவார் சனி பகவான். நிறைய நல்லது பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து உடம்பை வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஏற்கனவே சுகஸ்தானத்திலேருந்து அவர் கெடுத்தாச்சு. இப்போ ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கார். அதனால் கொஞ்சம் உடம்புல ஹார்மோன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது ரொம்ப பெரிய தொந்தரவாக இருக்கும். கர்ப்பிணிகளுக்கும் அது தொந்தரவாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை கன்சீவ் ஆகி அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து கொஞ்சம் அந்த டயபெட்டிக் பிரச்சனையெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்புறம் வந்து உடம்புல ரொம்ப ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து விலகும். அதற்கு உண்டான இதை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த குரு வந்து 8ஆம் இடத்தில் இருப்பவர் நகர்ந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் அந்த டெலிவரி டைமில் வந்து கொஞ்சம் சில சங்கடங்கள் இல்லாத மாதிரி சுயஜாதக வலுங்கிறது இருக்குது. இருந்தாலுமே குழந்தைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி மனசில் ஓடும். அதை வந்து கொஞ்சம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் சரி பண்ணும். அதனால் தவறாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலத்தையே அதுதான் காக்கும். நம்ம வந்து குழந்தைங்கள இது என்னோட பிள்ளை இல்லை தாயே, இது உன்னோட பிள்ளை, இல்லாட்டி ஆண் தெய்வமாக இருந்தால் ஐயா இது உன்னோட குழந்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய சுவாமிகிட்ட தான் ஒப்படைக்கணும். அதனால் மனசில் நல்ல துணிவை வளர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு மெயினாக என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் தொழில் பாவகங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சூரிய பகவான் வந்து அடுத்து அவருடைய உச்ச வீடான மேஷத்துக்கு தான் போவார் சித்திரை மாதம். இப்போவே உங்களுக்கு வந்து நிறைய புரிதலை உண்டாக்கியிருப்பார். இந்த குறிப்பிட்ட இந்த 8-9 மாத காலத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு தொழில்னால் அதை எப்படி நடத்தணும், என்ன போராட்டம் வரும் அப்படிங்கிற அந்த படிப்பினையை இந்த ஒரு குறிப்பிட்ட 8-9 மாதங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. அதனால் இந்த படிப்பினையை கொண்டு உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. லேர்னிங் தான் எப்பயுமே முக்கியம் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே. அதனால் தொழில் வந்து இப்போவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் நிறைய மாற்றங்களை பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு ஒரு யுக்தி தோணும். இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதை கரெக்ட் பண்ணிட்டாலே நமக்கு இது சரியாக வந்திருக்குமே, இது ஏன் அன்றைக்கி தோணலை அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக வருமானம்ங்கிறது ரொம்ப நல்லபடியாக வரும். கையில் 4 காசு புரளக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்து ஏதாவது ஒரு கோவில் குளங்களுக்கு போகணும், ஒரு நல்ல புனித யாத்திரைகள் போகணும் அப்படின்னா அதற்கு உண்டான பிளானிங்லாம் இப்பயே பண்ணுங்கள். ஜூன் மாதத்துலேருந்து உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அப்புறம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அம்மாவோட ஆரோக்கியம் பரவாயில்ல, அப்பாவுடைய ஆரோக்கியமும் பரவாயில்ல, உங்களுடைய ஆரோக்கியத்தில் கருத்து வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு குரு பார்வைப்படும் பொழுது சுயம் நான் அப்படிங்கிறது சரியாகும். இப்போ அந்த பார்வை மறைந்திருப்பதால் ஏதாவது நமக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். அது பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடாது. அதனால் ஒரு வாட்டி ஒரு ரொட்டீன் செக்கப் ஒன்று எல்லாமே என்ன பண்ணுவீங்களோ அதை ஒரு செக்கப், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போ ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. நல்லா வேர்வை வர்ற மாதிரி நடைப்பயிற்சி அப்படிங்கிறத பண்ணுங்கள். அதுதான் வந்து எவ்வளோ தூரம் உங்களை வந்து நீங்கள் மொபைலாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
ஆரோக்கிய தொந்தரவுகள் இல்லாமல் உங்களை காப்பாற்றும். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வழிபாடு எடுத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக. உங்களுடைய குலதெய்வம் தான் முதல்ல சரணாகதி. இப்போ மற்றவங்களாம் பண்ண வேண்டாமாங்கிறது இல்லை. குலதெய்வ வழிபாடில் நிறைய தடங்கல்கள் இருக்கும். அதை சரியாக செய்ய முடியாதபடி உங்களுக்கு சூழ்நிலைகள் அமையும். அதனால தான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு 4 தடவை முயற்சி பண்ணினா அந்த தெய்வமே மனமிறங்கி சரி வா அப்படின்னு தெய்வம் நம்மளை பார்க்க நினைக்கணும் முதல்ல, எந்த கோவிலாக இருந்தாலும். அதனால அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் மனதுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தால்தான் ஒரு தடவையாவது போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா பிரயாணங்களில் நிறைய தடங்கல்கள் இருக்கும். அது எல்லாமே ராகு பகவான் பண்ணுற வேலை தான். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்கள். குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு. அதனால் நல்ல பிறை சூடிய அந்த காமாட்சியை நல்ல வழிபாடு செய்வதன் மூலமாக, வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக போயிட்டு வரதன் மூலமாக மல்லிகைப்பூ எடுத்துன்னு போய் அம்பாளுக்கு கொடுங்க. நல்ல மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் மன அமைதியை கொடுத்து அதை நிறைவேற்றி தருவாள். அந்த மன போராட்டம் அப்படிங்கிறது போகும். செல்ஃப் கரெக்ஷனாக நான் என்ன எடுத்துக்கணும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இல்லாட்டி உங்களுடைய குருமார்கள் அவங்கள போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. குருவந்தனம் அப்படிங்கிறத பண்ணுங்கள் ரெகுலராகவே. எப்பயுமே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க தான் முதல் குரு நமக்கு. அதனால் அம்மா அப்பாவை கட்டாயமாக மதிக்கணும். ஏன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னா சூரிய சந்திரர்கள் தான், அம்மாவும் அப்பாவும் தான். அதனால் பெற்ற தாய் தந்தையரை நல்ல ஒரு பணிவோடையும் அன்போடையும் நடத்துவதன் மூலமும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல அம்மா அப்பாட்ட சொல்லி இது மாதிரி பண்ணலான் இருக்கேன், அம்மா அதை பண்ணலான் இருக்கேன், அப்பா அதை செய்ய போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின்னு பண்ணுங்கள். முடிஞ்சால் அடிக்கடி அவங்கள விசிட் பண்ணுங்கள். அவர்களுடைய தேவைகளை அவங்க கேட்காமலே நீங்கள் செய்வதன் மூலமாக அவங்க மனசில் ஒரு பூரிப்பு வரும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு விமோச்சனமே. விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுடைய ஜென்ம சாபல்யமே அப்போ தான் ஆகும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் அதெல்லாம் கரெக்டாக அமையுமா, அதெல்லாம் அடுத்த கேள்வி. ஒரு ராசி லக்னத்திற்கும் இந்த கர்ம வினையை கொண்டு பிறந்திருப்பாங்க, இந்த டிஎன்ஏ கனெக்ஷன் இப்படி இருக்கும் இந்த ராசி நட்சத்திரத்துக்கு, அதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் உங்களுக்கு இந்த ஜென்மா எடுத்ததற்கு உண்டான அந்த ஒரு பலனே அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கிறதுல தான் இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு என்ன விதமான காணொலிகள் வேணும், என்ன மாதிரியான கருத்துக்கள் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. நன்றி, வணக்கம்.